ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஹதோ வா ப்ராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம் தஸ்மாதுத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயः. பகவான் அர்ஜுனனை உண்மையை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். இந்த விஷயத்தை எல்லாம் பூர்த்தி பண்ணுறார். அர்ஜுனா, என்ன இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோ. இந்த யுத்தத்தில் நீ கலந்து கொண்டு நீ யுத்தம் பண்ணினியானா உன்னை யாராவது கொன்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஹதோவா ஸ்வர்க்கம் பிராப்சசி. உன்னுடைய உடலை யாரேனும் அழித்தால், வதம் செய்தால், உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஜீவனுக்கு கண்டிப்பாக இன்னொரு உத்தமமான சரீரம் கிடைக்கும். தேவலோகத்தில் போய் வாசம் பண்ணலாம், சுகமாக ஆனந்தமாக இருக்கலாம். இல்லை, நீ இந்த யுத்தத்தில் நீ அவர்களெல்லாம் ஜெயிச்சுட்டியானா மஹீம் போக்ஷஸ், இந்த பூமியை அனுபவிக்கலாம். அனுபவிக்கலான்னு என்ன? இந்த பூமியை ஆளலாம், மக்களுக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யலாம், உனக்கும் இந்த ராஜபோகங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம். ஜித்வாவா மஹீம் போக்ஷஸே, வெற்றி கண்டாலோ இந்த பூமியை நன்றாக அனுபவிப்பாய். ஆக யுத்தத்தில் உனக்கு மரணம் சம்பவித்தாலும் உனக்கு நன்மை தான் ஏற்படும். யுத்தத்தில் நீ வெற்றி அடைஞ்சாலும் உனக்கு நன்மை தான் ஏற்படும். ஆக எல்லா வகையிலையும் நன்மை தான். இந்த கடமையை செய்கிறதுனால நமக்கு நன்மையே ஏற்படும். இந்த அத்தியாயத்தோட 6வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சொன்னான், நச்சைதத் வித்ம கதரன்னோ கரீயா யத்வா ஜெயேம எதிவானோ ஜெயேயுன்னு. யுத்தம் பண்ணுறது சரியா, யுத்தத்தை விட்டு விலகி போகிறது சரியான்னு தெரியல கிருஷ்ணா. அப்படியே யுத்தம் பண்ணாலும் நாம ஜெயிப்போமா அவா ஜெயிப்பாளோ தெரியாது அப்படின்னு சொன்னான். அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தில் பகவான் உபதேசம் பண்ணியிருக்கார். நிச்சயமாக யார் ஜெயிச்சா என்ன, உனக்கு நன்மை தான் ஏற்படும். எந்த கோணத்தில் பார்த்தாலும் கடமையை செய்வதால் நாம் இறந்து போனாலும் நன்மை ஏற்படும், கடமையை செய்வதால் வெற்றி கண்டாலும் நன்மை ஏற்படும். நமக்கென்று வகுக்கப்பட்ட விதிக்கப்பட்ட கடமையை விருப்பத்தோடு ஆர்வத்தோடு செய்வது நன்மையையே தரும் என்று இந்த ஸ்லோகத்திலே பகவான் தெளிவாக சொல்கிறார். பின்னால் ஒரு இடத்துல சொல்லுவார், உன் கடமையை செய்து நீ இறந்தாலும் பரவாயில்லை, மற்றவர்களுடைய கடமையை செய்ய புகாதே அப்படின்னு பின்னால் சொல்ல போகிறார். அதற்கு பிறகு அடுத்த வரியில் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில், தஸ்மாத், எனவே, ஹே கௌந்தேய, அர்ஜுனா குந்தி புத்ரா, உத்திஷ்ட, எழுந்திரு. எதுக்காக எழுந்திருக்கணும்? யுத்தாய, உன்னுடைய க்ஷத்ரிய தர்மமான யுத்தத்தை செய்வதற்காக எழுந்திரு. இன்னும் தேர்தட்டிலேயே கவலையோடு உட்கார்ந்துருக்கான். ரதோபஸ்த உபாவிஷத்துன்னு சஞ்சயர் சொன்னார் இல்லையா, தேர்தட்டில் அர்ஜுனன் உட்கார்ந்து விட்டான்னு முதல்ல சொன்னார். அதனால் எழுந்திருங்கிறார் பகவான். ஆனால் ஒரு அழகான சொல்கிறார் பகவான், கிருத்த நிச்சயா சன் உத்திஷ்ட. உள்ளத்தில் ஒரு நிச்சயம் பண்ணிட்டு எந்திரிக்கணும். நீ கடமையை செய்வதற்காக எழ வேண்டும். அது உன்னுடைய அரசனுடைய கடமை. இந்த போரில் நீ யுத்தம் பண்ணி ஆகணும். எனவே நீ இந்த யுத்தத்தை நன்றாக செய்வேன், உறுதியோடு இந்த செயலை ஆற்றுவேன், என்னுடைய இயற்கையான சுபாவத்தோடு நான் செயல் புரிவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு உள்ளத்தில் ஒரு நிச்சயம் பண்ணிட்டு நீ எழ வேண்டும் என்று உபதேசம் பண்ணுகிறார். மேலே இருக்கிற ஸ்லோகத்துக்கெல்லாம் நாளைக்கு அர்த்தம் பார்க்கலாம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம்.